சிவனுக்கு இடப்புறமா அம்மன் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில வந்து அருள்பாலிக்கிறாங்க. இவங்கள பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. மூலவர் சன்னதியை எதிர்கொள்றப்ப வலதுபுறம் தனி சன்னதியா இவங்களுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தெய்வ கலாட்சம் நிறைஞ்ச அழகிய உருவான அந்த அம்மைய பாக்குறப்ப கண்கோடி வேணுங்க. பார்க்க பார்க்க திகட்டாத அன்பை பொழிகிற அந்த அம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கோவிலுக்கு வர்றவங்க நம்ம அம்மையை ஒரு முறை கண்குளிர பார்த்து ரசிச்சாலே போதுங்க. அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அது பூரா நடக்கும். அவங்க கேட்டதையும் கொடுப்பாங்க, கேட்காத நன்மைகளையும் அள்ளி அள்ளி தருவாங்கங்க. இங்க இருக்க இறைவியை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமந்தம் செய்யறப்ப முதல் வளையல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்துற வழக்கமும் இங்க இருக்குங்க. இந்த கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னைக்கு வரைக்கும் பிரசவ ஆஸ்பத்திரின்றதே கிடையாதுங்க. நம்ம தாயோட அருளால வீட்டிலேயே சுகப்பிரசவம் ஆகி விடுவதா சொல்றாங்க. இங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்க